கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திலே கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க, கர்த்தருக்கு நன்றி சொல்ல நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசு தானே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. கடைசியா எப்போ உங்களை நான் பார்த்தேன்? கேட்டல் எக்ஸசைஸ். ஆமாம். இந்த வருஷமா, முடிந்த வருஷமா, இல்லை போன வருஷமா? முடிந்த கிறிஸ்துமஸுக்கு தானே? அப்படியே வருஷம் முடிந்த கிறிஸ்துமஸ்னா 6 மாதம் ஆச்சு உங்களை பார்த்து. ஆண்டவருக்கு தானே நான் நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்களுடைய திருச்சபையோட ஏஜிஎம் இன்றைக்கு நடத்தி ஆகணும். கான்ஸ்டியூஷன் பிரகாரம் 6ஆம் மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும். ஹோப்ஃபுல்லி வி ஹேவ் த ப்ரோக்ராம் தான். சரிங்களா? ஆண்டவருக்கு தோற்றம். கான்ஸ்டியூஷன் பிரகாரம், சட்டத்தின் பிரகாரம் நம்ம இது நடத்தி ஆகணும். இது முக்கியம். அநேகர் எப்போதும் இந்த எலெக்ஷன் என்று வரும்போது வேணாம் எனக்கு அந்த பதவி வேணாம் அப்படின்ட்டு நம்ம தள்ளி விட்டுருவோம். சபை உங்கள் சபை, நீங்கள் தான் தலைமைத்துவத்தை எடுத்து நடத்தணும். அதுக்கு இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்து செய்ய வேணாம். கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாக்கா நீங்கள் வந்து செய்ய வேண்டும், பொறுப்பெடுக்க வேண்டும். சில சபையில் சண்டை நடக்கும். அரசியல் கட்சி மாதிரி நாக்காலையெல்லாம் பறக்கும். எங்களோட 2 வாரம் முன்னுக்கு தான் முடிஞ்சு சந்தோஷோட. மிக ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கே. சார் எவ்வளோ சண்டை நடக்குது. இன்னைக்கு நம்புறீங்களா? சந்தோஷம் சபையில் நான் பிஷப்ட்டு சொல்கிறேன். பிஷப் தராட்டுறாரு, என்னாச்சு சபை அப்படின்ட்டு. சில காரியங்கள் நம்ம பொதுவாக பேசலாம். சில காரியங்கள் நம்ம தனியாக ரூட்டு தனியாக போட்டு பேசணும். அது நீ பொதுவாக பேசுனாங்க சண்டை தான் வரும். நீ பேச, நான் பேச, மைக்கு கேட்குறேன்னு கொடுக்க மாட்டேறாங்க பாசத்துக்கு. விட்டாக்கா பாசரியை அடிச்சிடும் உங்களுக்கு. சரி, அது இன்றைக்கு இங்கே நடக்காது. நான் இது விசுவாசிக்கிறேன். அது இல்லையா? கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு திருத்துக்கு பின்பு எத்தனாவது நாயர் சொல்லுங்க? வாரம் தானே சபைக்கு வரீங்க நீங்க? 4வது நாள். டக்குன்னு சொல்லணும். The fourth Sunday after Trinity. சரிங்களா? ஸ்கிரீன்ல போட்டுருக்குது. இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு நீதியும் இரக்கம். இந்த நீதியும் இரக்கம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அதிகமாகவே இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியிலே எதிர்பார்க்கிறார். நம்மளுக்குள்ள அந்த நீதியும் இரக்கம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது கிறிஸ்து பிரியமானவர்களே, பிரசங்கம் சுருக்கமாக தான் இருக்கும். பாஸ்டர் புத்தி மாதிரி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசணும். ஆஃப்டர் என்னோட டயபிட்டிஸ்னால தண்ணி ரொம்ப குறைவாக குடிக்கணும். சில நேரத்தில் அடிக்கிற வெயில தாங்க முடியல. தண்ணி குடிப்போம். லங்ஸில் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப மூச்சு வாங்க எனக்கு. அதனால் கொஞ்சம் விட்டு தான் பேசுவேன் பாஸ்டர். அதனால் ரொம்பவும் பேச மாட்டேன். இந்த மாதிரி அடிச்சும் பேச மாட்டேன். அடிக்கடி நான் அடித்து அங்கே ஓட்டர் ஊற்றுறேன். சரியா? கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் சுருக்கமாக தியானிப்போம். இன்றைக்குள்ள சுவிசேஷ பகுதி அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 - 5 வரைக்கும் வாசிப்பை கேட்போம். கவனமாக கேட்போம். லூக்கா 13, Luke chapter 13 verse 1 to 15. பிலாத்து பிலாத்து
சில கலிலேயர்களே ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு இந்த கலிலேயர்கள் சிலர்கள் சபையில பலியிடுறாங்க. they are sacrificing. ஆனா பிலாத்துக்கு இது பிடிக்கல. யாரு அந்த பலியிடு செய்யறாங்களோ அவர்களே இவன் பலியோடு பண்ணிட்டான் அப்படின்னாக்கா இவன் சாவடிச்சிட்டான் ரத்தபடியாக. அதுதான் அங்கே நடந்தது. சிலர்கள் இயேசுகிட்ட இந்த தகவல் சொல்கிறார்கள். they are informing Jesus Christ what Pilate has done. There are certain people who went to the temple to give sacrification. Pilate didn't like it. So he killed them. He sacrificed them. So, அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். யாருக்கு அறிவித்தார்கள்? இயேசு கிட்ட சிலர்கள் இதை பார்த்து கேள்விப்பட்டு இயேசு கிட்ட அறிவிக்கிறாங்க. அப்ப இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக இயேசு சொல்றாரு என்னன்னு, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே அந்த பலியிட்டு கொண்டுட்டாங்க. வைத்து அவங்களை பார்த்து இயேசு சொல்றார், இப்போ எல்லாத்தையும் அவங்க கொண்டுட்டான், அவங்களையும் பார்க்கிலும் அப்போ அவங்களுக்கு மேல் அவன் சாவடிச்சிட்டாங்களே, கொஞ்சம் சத்துட்டாங்களே, அவனுக்கு மேலாகவும் மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்ப மற்றவங்களை பார்க்கிலும் ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த பாதிப்பு உண்டானது? அப்ப அவங்களையும் இவங்களுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர்கள் அவர்களோட அதிகமான பாவிகளாக இருந்தார்களா, பாவம் செய்தார்களா? அதனால அவர்களும் பலிவிடப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். தொடர்ந்து அப்படி அல்லவென்று அப்படி அல்ல இயேசு சொல்றார், உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீங்களும் அப்படிதான் கெட்டு போவீங்க. அவனுக்கு நடந்த சம்பவம், அவனுக்கு நடந்த தீமைகள் உங்களுக்கும் நடக்கும். இயேசு எச்சரிக்கிறார். ஆகையால் நீங்க சிலமாமிலே கோபுரம் விழுந்து இன்னொரு உதாரணம் இயேசு சொல்றார். பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் வாசியமா. சிலமாமிலே சீலோங்க கோபுரம் விழுந்து 18 பேரு கொன்றது. சீலோங்க இவருக்கு கோபுரம் கட்டணும். இந்த கோபுரம் பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிக்கும் போது அவங்க எதனால கட்டுறாங்கனாக்கா, நேரடியாக ஆண்டவர் பரலோகத்துக்கு இவங்க போலான்ட்டு கோபுரம் கட்டுறாங்க. பெரிய கோபுரம், அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல. அவனை கட்டிக்கிட்டே விட்டாங்க, நேரம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ ஆண்டவர் அந்த கோபுரத்தை இடித்து தள்ளி விட்டார். அந்த இடிச்சு தமிழ்நாட்டுக்கு தள்ளன கோபுரத்தில் 18 பேர் செத்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் அந்த உதாரணத்தை சொல்றாரு. என்னன்ட்டு எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாருக்குள்ளும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? நீங்க நினைக்கலாம். அவன பாவம் செய்யாங்க, பாவிகள் தண்டிக்கப்பட அவனுக்கு அந்த தண்டனை கிடைச்சிச்சு. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ அவனை காட்டுற, நீங்கெல்லாம் ஞானிகளா, நீங்கெல்லாம் நீதிமானுங்களா, நீங்கெல்லாம் பரிசுத்தவானுங்களா,
நீங்க பாவம் செய்யாதவர்களா? ஆண்டவர் என்ன சொல்றார்? எல்லாரும் பாவிகள். Nobody is righteous. Everybody is sinners in one way or another. ஏதாவது ஒரு செயல நம்மளும் பாவிகள். பரிசுத்தவான நான் நல்லவன் பார்த்தல, அவன் குடும்பமே போச்சு. பாருங்க, இந்த 2 நாள் முன்னுக்கு வெனிசுவேலா என்ன நடந்துச்சு? வாட் ஹேப்பன் இன் வெனிசுவேலா? உலக செய்தி படிக்கிறீங்களா இல்லையா? கேட்குறீங்களா இல்லையா? என்ன நடந்துச்சு 2 நாள் முன்னுக்கு? என்ன நடக்கும்? earthquake. நேற்று வரைக்கும் செய்தியில almost 910, if I'm not mistaken, 53 people died. 3,000 people were injured. And the most worrying thing, 953 பேர் இறந்துட்டாங்க. 3000 பேர் சீரியஸான காயப்பட்டார்கள். எல்லாம் நடக்கும். கட்டடம் அப்படியே இடிஞ்சு விழுந்தது. ஆனால் இங்கே கவலைக்குரிய காரியம் என்னக்கா, உலகம் தான் எல்லாரும் போனாங்க போய் உதவி செய்யறதுக்கு. ஆல்மோஸ்ட் 50,000 people are missing. 50,000 பேர் மேல காணாம போயிருக்கிறாங்க. ஆக மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாரும் இடிஞ்சு விழுந்த கட்டடத்தை அடியில் இருக்கிறாங்க. அப்ப நீங்க நினைக்கலாம், அவ்வளவுதான் பாவி, அதனாலதான் ஆண்டவர் தண்டிச்சிட்டாரு. இயேசுங்க என்ன சொல்ல வர்றனாக்கா, முன்கூட்டியே சொல்லிட்டார், இந்த உலகத்துல எல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்கும். சுனாமி என்று ஒன்று கேள்விப்படாதது அங்கே நடந்தது. நாட்டுக்கு நாடு போர் நடக்கும், விபத்துகள் நடக்கும். ஆக இயேசு சொல்றார், இதெல்லாம் நடக்கும். அந்த சம்பவம் நடக்கிற போது அந்த 50,000 பேர் பாவிகள் சொல்ல முடியல. அதுல நல்லவனுங்க இருக்கிறானுங்க, கெட்டவனுங்க இருக்கிறானுங்க, நீதிமானிகளும் இருக்கிறானுங்க, பாவிகளும் இருக்கிறார்கள். ஆக இந்த சம்பவம் நடக்கும்போது நல்லவனுக்கு நடக்கும், கெட்டவனுக்கு நடக்கும். ஆண்டவர் மழை ஊத்துறாரு, அது நல்லவன மேல ஊத்தும், கெட்டவன மேல மழை ஊத்தும். ஏன்னா ஆண்டவர் பாவி அவன் நேரத்தில் மழை ஊத்தாது இல்லையா? அவன் நேரத்தில் நீ மழை பெய்யாது, சத்து தொலைக்கிறவனுங்க அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கல. இங்கே இயேசுகிட்ட இந்த செய்தி சொல்லும் போது இயேசு அவர் பார்த்து தான் கேட்குறாரு, நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள்லாம் நீதி பண்ண நினைக்கிறீங்களா? ஆண்டவரோட வருத்தம் அங்கே என்னன்னாக்கா, இப்ப 50,000 பேர் காணாம இருக்கிறாங்க. அதுல எத்தனை பேர் ஆண்டவர் உண்மையிலே விசுவாசித்தார்கள்? His concern is that how many people were spiritually faithful, righteous to God? எத்தனை பேர் அப்படின்னு தான் ஆண்டவரோட வருத்தம். இப்ப பிலாத்து இவனுங்களை சாவடிச்சிட்டாங்க. ஆண்டவரோட வருத்தம் என்னக்கா, அவங்களை உண்மையிலே நீதியுள்ளவனாக ஆவி வளர்ந்த விசுவாசிகளாக ஆண்டவர் சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு நிச்சயம் தேவனோடு இருப்பார்கள். இல்லைனாக்கா அவனுக்கு நிச்சயம் நரகத்துக்கு போகிறான். இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, மற்றவங்களை பார்த்து நம்ம கை கட்ட வேணாம். பார்த்து ஆண்டவர் நம்ம தண்டிச்சிட்டாரு,
ஐயோ ரோட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கிற, நல்லா கண்ணு திறந்துட்டு காடி விட்டுட்டு இருக்கிற, உனக்கு எதிர்த்து வர்றவன் அவன் தண்ணி போட்டுட்டு வந்து உனக்கு அடிச்சிட்டான். அன்பில் ரொம்ப நடக்குதுல மலேசியாவில். குடும்பமாக சத்துக்கு வராங்க, நீ ஒழுங்காக தானே காடி ஓட்டுனா, ஆனால் அவன் தண்ணி போட்டு வந்து அடிச்சிட்டாங்க அவங்க. அப்போ நீங்கள் அந்த குடும்பத்தை மேலே நீங்கள் கை கட்டக்கூடாது. அவனுக்கு குடும்பமே வீணாக குடும்பம் பாவி, அதனால் குடும்பத்தையே அழிச்சிட்டாரு. உங்கள் வேலை மேலே கட்டாதீங்க. ஆண்டவர் இந்த சம்பவத்தை பார்த்து உங்களை பார்த்து கேட்கிறார், இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வர்றார்? You have to ask yourself, what God is telling me. You saw a natural disaster. You saw the whole family is been killed. There is something you must learn from that incident. அந்த நிகழ்வு குறித்து நீங்க உங்களை பார்த்து கேட்க வேண்டும், ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார்? கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன தெரிந்து வேண்டும்னாக்கா, ஆண்டவர் நம்மளை மனத்திலிருந்து சொல்றார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு புது கிருமியும் புது பலத்தையும் கொடுக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் காண செய்தார், அதுக்கு நீங்க தோத்திரம் சொல்லணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அது விட்டுட்டு ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தை மட்டும் காப்பாற்ற ஆண்டவர், அவன் எப்படியோ போறான் ஆண்டவர், அவன் மனம் கொடுக்கணும். அவனுக்காக நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஆண்டவரோட பரலோகத்தில் இருக்க விரும்புகிறவங்கள ஆண்டவர் அவங்களுக்காகவும் பூமிக்கு வந்தார். அவங்களுக்கு ஆண்டவர் வழிகாட்ட உங்களை கருவியாக ஆண்டவர் வேணும். You are the instrumental tool to bring them into the kingdom of God. So you don't be selfish. ஆனாலும் தான் போதும் இல்லை, ஆண்டவர் என்னமோ சொல்ல வர்றார் இதுல. அது கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்மளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் உங்களையே ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார், உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிறார், உங்களை நல்லா நடத்துகிறார். அந்த ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும், நீதி உள்ளவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதுதான் செய்கிறார். ஆண்டவர் இங்க இறக்கப்படுகிறார். Yes, showing mercy to the people. எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதே போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்க வேண்டிய இந்த கேள்விகள் ஆண்டவர் உங்களையும் மனத்திற்கு சொல்றார். இந்த சம்பவத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நீங்க மனமாறணும்னாக்கா நீங்களும் அவங்க போலயே அழிந்து போயிடுவீர்கள், உங்க குடும்பம் அவங்களை போல காணாமல். ஆக ஆண்டவர் நம்ம வாசிக்கப்பட்ட பகுதியில் 2 தடவை ஆண்டவர் நம்முடைய எச்சரிக்கிறார். Repent, for you also
will perish. மனமாறுங்கள், இல்லைனாக்கா நீங்களும் அழிந்து போயிருங்க. ஆண்டவர் இறக்கப்படுகிறார், நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார், நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். அதே போல உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தீமைகள் நடந்தாலும் நீங்களும் இறக்கப்பட வேண்டும். நான் சொல்லுவாங்க, எரியிற நெருப்புல என்ன ஊத்தாத, எண்ணெய் போய் ஊத்தாதுங்க. அதாங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு இதுதான் நடக்குன்ட்டு. அவனுக்கு கவலையாக இருக்கிறான், குடும்பமே அழுதுகிட்டு இருக்குது துக்கத்துல. எனக்கு தெரியுங்க, முந்தியே ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு, நீங்க இப்படிதான் போக. ஏன் அது முன்னுக்கு போய் சொல்லி வருந்தாங்க மனத்திரும்ப கேட்டு. அவங்க குடும்பமே அழுதுட்டு பிறகு எரியிற நெருப்பு போய் என்ன ஊற்றிருக்காங்க. ஆண்டவர் நம்ம மேல இறக்கப்படுகிறார், நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். மனம் மாறுங்கள். அவனை போல நீங்களும் சிந்திக்காதங்க. ஆண்டவர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்ய தெய்வம் இல்லை. ஆனால் வருகிறார் ஆண்டவர், நியாய தீர்க்க வருகிறார். அந்த நியாய தீர்ப்புக்கு ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார். மனத்திரும்புங்கள், பிறருக்கு கை கொடுப்பதாக இருக்க வேண்டும், பிறருக்கு நாம் உதவி செய்வதாக இருக்க வேண்டும். அவங்க பார்த்து ரொம்ப நல்லது, ஏன்னாக்கா இவன் கிறிஸ்துவன். கிறிஸ்துவின் அன்பு நம்மளுக்குள்ள வெளிப்பட வேண்டும். அதை விட்டு எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, கிறிஸ்துவனால எப்படிதான் இப்படிதான் கெட்டதை செஞ்சுட்டு இருப்பாங்க. கிறிஸ்துவ அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் வித்தியாசமாக இருக்கிறோம். அவன் தான் திருடுறானாக்கா நம்மளும் திருடிட்டு இருப்போம். அவன் தான் பொய் சொல்கிறானாக்கா நம்மளும் பொய் சொல்லிட்டு இருக்கோம். அவன் தான் சண்டை வைக்கிறானாக்கா நம்மளும் போய் எதிர்த்து டபுளாக சண்டை விடுவான். ஏய், நீ என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக்கா நான் அமைதியாக இருக்க பார்க்குறியா? கொட்டை கொட்டை நான் குனியின்னு இருக்கிறியா? எனக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கும் ஒரு மறுபக்கம் இருக்குது. ஒரு காலத்தில் நானும் கேங்ஸ்டர், நானும் சண்டை கொடுத்தவன் தான். ஏம்மா அந்த முகத்தை பார்க்காத, சிரிக்கிறீங்க, என்னமோ நீங்க செஞ்ச மாதிரியெல்லாம். நான் ஒரு உதாரணமாக பேசிட்டு இருக்கிறேன், வேணாம். ஏஜிஎஃப்ல இவங்க தான் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் அதை எதிர்த்து ஃப்ளோவில் வந்து கத்துறாங்க, சண்டை கொடுக்குறாங்க. நீ இப்படி சொன்ன, நீ இப்படி சொன்ன, இப்போ எஸ்எம்எஸ் இருக்குது. அங்கே இன்னும் ரசிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்க, 3 பேர் சபையில். நம்ம என்ன முன் உதாரணமாக இருக்கிறோம். அவங்க என்ன ஆச்சா எம்ஐசியில் கோயிலில் தான் இப்படி சண்டை போட்டுக்கிறோம் பார்த்தாங்க, சர்ச்சில் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் இங்கே எனக்கு நீதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, அப்படித்தானே நினைப்பாங்க. அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆகையால இந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடாத, அவன் கத்திக்கிட்டு போறான், கத்திக்கிட்டு போறான், சரியா? நீங்கள் கிறிஸ்துவ அன்பு வெளிப்படுத்துங்க. இந்த வேலை இடத்துல பொறாமை பிடிப்பாங்க. நம்மலாம் வேலை செய்து அவனுக்கு பிடிக்கல, என் பாஸ் கிட்ட போய் குத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த பாஸுக்கு மேலான பாஸ் நம்ம இயேசு பாஸ், அவர் பார்த்துக்கிறார். ஆண்டவர் விட்டு கொடுங்க. எதிர்த்து நீங்களும் சரிசமமாக நிற்காதுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்ல வர்றார். இன்றைக்கு அவனுக்கு
நடந்துச்சுனாக்கா நீ என்ன நினைக்கிற? உனக்கு நடக்காதுன்றியா? இப்போ நல்லா தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு போகும்போது போகிற வழியில் என்ன நடக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அதனால் ஆண்டவருக்கு தோத்திரம், ஆண்டவரை நாம் உண்மையாக இருக்கிற ஆண்டவரை நானும் இறக்கணும்னாங்க எப்பயே மனமாறார்கள் ஆண்டவருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். திட்டம் கொள்ளலாம், யாரும் அதை காப்பாற்ற முடியாது. கிறிஸ்துவர்களே, இன்றைக்கு நம்மளுக்குள்ள கேட்க வேண்டியது, am I judging others rather than examining my own life? இன்றைக்கு உங்களுக்குள்ள நீ கேட்க வேண்டியது கேள்வி, நான் பிறர் மேல குற்றம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, குறை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நான் எப்படி இருக்கிறேன்? அது நீங்க இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் வாழ்க்கை எப்படி ஒரு முன் உதாரணமாக இருக்குது? என் குடும்பம் எப்படி ஒரு முன் உதாரணமாக இருக்குது? என் பிள்ளைகள் எப்படி முன் உதாரணமாக இருக்கிறாங்க? என் சபை எப்படி முன் உதாரணமாக இருக்குது? என் சபையில தலைமைத்துவத்தில் நான் எப்படி முன் உதாரணமாக இருக்கிறேன்? இதெல்லாம் நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்களுக்குள்ளே நீங்க ஆராய்ந்து பாருங்க, நீங்க எங்க நிற்கிறீங்க. அவனுக்கு உனக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். இரண்டாவதாக, have I truly repented and trusted in Christ? நான் உண்மையிலே மெய்யாகவே மனம் மாறினா, என் மனம் மாற்றத்தில் கிறிஸ்துக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்னா. பேருக்கு தான் சபைக்கு வரேன், நான் கிறிஸ்தவன். சர்ச்சுக்கு போனாக்கா சாப்பாடு இருக்கும், சர்ச்சுக்கு போனால் கூட்டாளி இருக்கும், அதுக்கு நிறையா. சர்ச்சுக்கு போனாக்கா எனக்கு மன நிம்மதி கிடைக்கும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இடம், தோத்தல் சொல்ல இந்த இடம், அதுக்கு ஆண்டவர் தான் மெய்யானவர். பூமிக்கு வந்தார், எனக்காக என் பாவத்தை மன்னித்தார், எனக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். எனக்குள்ள தண்டனையே ஆண்டவர் இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார், மீண்டும் வருகிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கப்போது you have to trust and believe in this. Am I living each day prepared to meet God? இப்படியே நீங்கள் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து புதிய நாள், புதிய கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த புது கிருபை, புது பலத்தை, புது நாளுக்கு நான் அந்த ஆண்டவரை சந்திக்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அந்த ஒரு விசுவாசியாக இருக்கிறீங்களா? நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. இறுதியாக, is there any sin I need to confess and forsake? அது உங்களுக்குள்ளே நீங்க கேட்க வேண்டும். சில பாவங்கள் நீங்க மறைக்க பார்ப்பீங்க. கணவன் மனைவிட்டு மறைப்போம், மனைவி கணவன்கிட்ட மறைக்கிறது, பிள்ளைகளை பெற்றோர்கிட்ட மறைக்கிறது, வேலை இடத்துல முதலாளிகிட்ட நீங்க மறைக்கிறது. ஆனால் உங்களுக்கு மேலான இருக்கிற ஆண்டவர் எந்த ஒரு ரகசியங்கள் நீங்கள் மறைக்க முடியாது. ஆக எந்த ஒரு பாவம் வந்தாலும் ஆண்டவர் விட்டு போடுங்க. Seek forgiveness with God. உனக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு உறவு இருக்க வேண்டும். அந்த ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட அறிக்கை விடுங்க. யாருக்கிட்டாவது தப்பா நடந்துட்டாக்கா போய் மன்னிப்பு கிடைக்கும். அந்த தைரியம் இல்லையா? அவர்களுக்காக கேட்பீங்க, ஆண்டவரே மன்னிப்பு கேட்கறதுக்கு அந்த தைரியம் இல்லை எனக்கு ஆண்டவரே. இருந்த போதும் உண்மையிலேயே நான் உணர்றேன், மனமாறேன் ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சு ஆண்டவரே, ஆண்டவர்
ஆண்டவரோட ஜபத்தை கேட்பார், ஆண்டவரோட மன்னிப்பார், அவர்களோட பேசவும் அந்த வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்துவார். இப்பெல்லாம் காணும் ஆண்டவர் தன் காலத்தில் அவர் செய்து முடிப்பார். அந்த ஆண்டவருக்கு நீங்க நீதி உள்ளவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஆண்டவர் நீதி உள்ளவர், இரக்கம் உள்ள ஆண்டவர். அவர் தானே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாளும் நடத்துவாங்க. ஆமே. ஜெபம் செய்யும். அன்பின் தகப்பனே, இந்த கால வேளையிலே நீதியும் இரக்கமுள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்குள்ள அந்த நீதியும் இரக்கத்தையும் உண்டாக எங்களை பலப்படுத்தும். ஒருவர் மேலே நாங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையாக நாங்கள் ஒற்றுமையாக இந்த சபையை நாங்கள் கட்டுள்ளதாக இருக்க வேண்டும். சபையின் அங்கத்தினர்கள் யாவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து நடக்கிற காரியங்கள் ஒரு சமயத்தில் வைக்கிறேன். ஆண்டவராக இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓப்பன்